Good morning, students. Today we are going to study about the topic is heat and temperature unit 1, heat and temperature. So ப்ரீவியஸ் இயர்லேயும் நீங்கள் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இந்த யூனிட் உங்களுக்கு இருந்திருக்கும், படிச்சிருப்பீங்க. ஸோ அதனுடைய கண்டினியூட்டியாக இந்த யூனிட்லேயும் இந்த இயர்லேயும் நீங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, செவன்த் ஸ்டாண்டர்ட்லேயும் அதே டாப்பிக்கில் கொஞ்சம் அதிலிருந்து அது அதிகமாக எக்ஸ்ட்ரா என்னென்ன டாபிக் இருக்கோ அது எல்லாமே என்ன செய்கிறோம் இந்த யூனிட்டில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் முதலாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா மெஷரிங் டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ணுறது, ஸோ அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்குது, டைப் ஆஃப் தெர்மோமீட்டர்ஸ், ஸோ தெர்மோமீட்டர்ஸுடைய வகைகள் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர், அந்த தெர்மோமீட்டரில் என்னென்ன ஸ்கேல்ஸ் அளவீடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், செல்சியஸ் ஸ்கேல். என்னது? செல்சியஸ் ஸ்கேல். சரிங்களா? செல்சியஸ் ஸ்கேல்னால் என்னென்னு சொல்லி என்ன செய்யலாம் பார்க்கலாம். செல்சியஸ் இஸ் த காமன் யூனிட் ஆஃப் மெஷரிங் டெம்பரேச்சர். இது வந்து காமன் யூனிட்டை மெஷர் பண்ணுறக்கூடிய டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறது இந்த செல்சியஸ்ன்னு சொல்லி என்ன சொல்கிறோம். சரிங்களா? இது வந்து பாருங்கள், ஸ்டாம்ப்ஸ் ஆஃப்டர், அதாவது ஸ்வீடன் நாட்டுக்கார் வந்து ஸ்வீடிஷ் அஸ்ட்ரோனோமர் ஆண்டர்ஸ் செல்சியஸ் இன் 1742. சரிங்களா? அதாவது ஸ்வீடன் நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டு வானியலாளர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். இவர் வந்து வானியலாளர். இவர் வந்து அவரை பேர் பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ரஸ் செல்சியஸ். இவருடைய பெயரினால் பார்த்தீங்க அப்படின்னா 1742 முதல் இந்த ஸ்கேல் வந்து மெத்தட் வந்து என்ன செஞ்சிச்சு, செல்சியஸ் என அழைக்கப்பட்டது. சரிங்களா? செல்சியஸ் என அழைக்கப்பட்டது. சரிங்களா? பிஃபோர் தட் இஸ் வாட்ஸ் நவுன் அஸ் சென்டிகிரேட், as thermometer using the scales are calibrate from freezing point of water 0 degree Celsius to 100 degree Celsius boiling point of water. சரிங்களா? ஸோ இதற்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவீட்டு முறை வந்து சென்டிகிரேட் என அழைக்கப்பட்டது. ஸோ இப்போ இந்த டைப் ஆஃப் தெர்மோமீட்டருடைய அந்த ஸ்கேல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் அந்த செல்சியஸுடைய தெர்மோமீட்டர் ஸ்கேலில் அந்த அளவீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரியிலிருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இறுதி மதிப்பான இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஆரம்பித்து பாயிலிங் பாயிண்ட், அதாவது முடிவு பாயிண்ட்டு, சரிங்களா, இறுதி மதிப்பு வந்து எவ்வளோ இருக்குன்னா 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் என்ன செய்யும் இருக்கும். சரிங்களா? இன் கிரீக்ஸ் சென்டியம் மீன்ஸ் 100. சரிங்களா? அதாவது கிரேக்க மொழியில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டம் அப்படின்னா 100 மதிப்பை என்ன செய்கிறது கொண்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்புறம் பாருங்கள், கிரேடஸ் மீன்ஸ் ஸ்டெப்ஸ் போத் வேர்ட்ஸ் மேக் இட் சென்டிகிரேட் அண்ட் லேட்டர் செல்சியஸ். சரிங்களா? அதாவது இவ்விரண்டு வார்த்தைகளும் இணைந்து சென்டிகிரேட் என்ற வார்த்தை என்ன செய்யுது, உருவாக்குது. சரிங்களா? இந்த சென்டம் அண்ட் கிரேடஸ் இந்த ரெண்டும் சேர்ந்து சென்டிகிரேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உருவாக்குது. இந்த சென்டிகிரேட் வந்து லேட்டராக நம்ம செல்சியஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபாரன்ஹீட் ஸ்கேல். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், செல்சியஸ் இந்த ஸ்கேல் நம்ம படித்தோம் இல்லையா, அது மாதிரி அடுத்த ஒரு அளவீடு ஃபாரன்ஹீட்னு சொல்கிறோம். இந்த ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறை என்னன்னு சொல்லி என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஸ்கேல் ஃபாரன்ஹீட் இஸ் எ காமன் யூனிட் டு மெஷர் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர். ஸோ பாடி டெம்பரேச்சர், நம்மளுடைய மனித உடலுடைய வெப்பத்தை நம்ம வந்து
அளப்பதற்கு இந்த ஃபாரன்ஹீட் என்ன செய்கிறது, பயனுள்ளதாக என்ன செய்கிறது இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, இட் இஸ் டர்ம்டு ஆஃப்டர் த நேம் ஆஃப் ஜெர்மன் மருத்துவர். சரிங்களா? ஃபிசிசிஸ்ட் டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட். அதாவது டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் என்பவருடைய பெயரினால் தான் இந்த அளவீட்டு முறை என்ன செய்கிறது, வழங்கப்படுகிறது. இந்த ஃபாரன்ஹீட்டுங்கிற ஒரு நேம் என்ன செஞ்சு வந்தது. இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் டேக்கன் அஸ் 32 டிகிரி ஃபாரன்ஹீட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் 12 டிகிரி ஃபாரன்ஹீட். சரிங்களா? அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீசிங் பாயிண்ட் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்கிறோம். இது 32 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து ஆரம்பித்து ஃபினிஷிங் பாயிண்ட், அதாவது பாய்லிங் பாயிண்ட் ஃபினிஷிங் பாயிண்ட்டு. அந்த ஃபினிஷிங் பாயிண்ட் ஆஃப் ஸ்கேல் எவ்வளோ இருக்குன்னா 212 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ன செய்யும் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், தெர்மோமீட்டர்ஸ் வித் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் ஆர் கேலிப்ரேட்டட் ஃப்ரம் 32 டிகிரி ஃபாரன்ஹீட் டு 212 டிகிரி ஃபாரன்ஹீட், 212 டிகிரி ஃபாரன்ஹீட். சரிங்களா? அப்போ லாஸ்ட்டில் பாருங்கள், அதனால தான் இப்போ ஃபாரன்ஹீட் தெர்மோமீட்டரில் இந்த தெர்மோமீட்டரில் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அந்த அளவுகோலானது எப்படி இருக்குன்னா, கேலிப்ரேட் 32 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 212 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை என்ன செய்து அளவிடப்படுகிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், கெல்வின் ஸ்கேல். கெல்வின் ஸ்கேல் டேம்டு ஆஃப்டர் லார்ட் கெல்வின். ஸோ அதாவது வில்லியம் லார்ட் கெல்வின் என்பவரால் பெயர் என்ன அவருடைய பெயரை தான் இந்த அளவீட்டு முறைக்கு என்ன செஞ்சுருக்காங்க, வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ இதனுடைய SI யூனிட் ஆஃப் மெஷரிங் டெம்பரேச்சர் அண்ட் ரிட்டன் ஆஸ் K, ஆல்சோ நவுன் as absolute scale, as it is start from absolute zero temperature. கெல்வின் ஸ்கேல் இஸ் டேம்டு ஆஸ் ஆஃப்டர் லார்ட் கெல்வின். லார்ட் கெல்விங்கிறோடைய நேமை தான் இந்த கெல்வின் ஸ்கேல் என்ன செஞ்சுருக்காங்க, வச்சுருக்காங்க. லார்ட் கெல்விங்கிறோடைய பெயரிலிருந்து எடுக்கப்பட்டதான் இந்த கெல்வின் ஸ்கேல். இட் இஸ் த SI யூனிட் ஆஃப் மெஷரிங் டெம்பரேச்சர். SI யூனிட் ஆஃப் மெஷரிங் டெம்பரேச்சர். சரிங்களா? அதாவது ஒரு வெப்பநிலையினை அளக்கக்கூடிய SI அளவீட்டு முறையாகும். வெப்பநிலையை அளவிடக்கூடிய ஒரு SI அளவீட்டு முறை தான் இந்த கெல்வின் அளவீட்டு முறை. டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு SI யூனிட். அண்டு ரிட்டன் ஆஸ் ரைட்டன், இது எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா, அதோட சிம்பிள் K. என்னுடைய சிம்பிள் என்னது, K எழுத்தினால் குறிக்கப்படுகிறது. அடுத்தது பாருங்கள், அப்சல்யூட் ஸ்கேல் ஆஸ் இட் இஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர். அதாவது ஜீரோவிலிருந்து என்ன செய்கிறாங்க, இந்த கெல்வின் ஸ்கேலை என்ன செய்கிறாங்க, மெஷர் பண்ணுறாங்க. ஸ்கேல் அளவீடுகள் என்ன செய்யுது, ஸ்டார்ட் ஃப்ரம் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபாரன்ஹீட், செல்சியஸ், கெல்வின். ஸோ அதனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்வளோ இருக்கும், பாய்லிங் பாயிண்ட்டு எவ்வளோ ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு அழகான ஒரு ஃபாரன்ஹீட் தெர்மோமீட்டர், செல்சியஸ் ஸ்கேல் தெர்மோமீட்டர் அண்டு கெல்வின் ஸ்கேல் தெர்மோமீட்டர், 3 தெர்மோமீட்டரும் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரே கண்டெய்னரில் உள்ள ஒரே கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் எவ்வளோ இருக்கும், ஃபினிஷிங் பாயிண்ட்டு, பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதாவது கடைசி அளவீடு, தொடங்கக்கூடிய முதல் அளவீடு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபாரன்ஹீட்டு அதை நம்ம டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லி நினச்சிடும்.
சொல்கிறோம். ஸோ அதில் 32 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ன செய்யுது, இதுலேருந்து ஆரம்பித்து 212 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்குது. ஸோ அதனுடைய இடைப்பட்ட ஸ்கேலுடைய ரேஞ்சு பார்த்திங்கன்னா 180 டிகிரி ஃபாரன்ஹீட் ரேஞ்சில் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், செல்சியஸில் வந்து பார்த்திங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸில் வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, அதனுடைய வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங் ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபினிஷிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், ஃபினிஷிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனுடைய டிஃப்ரென்ஸ் ரேஞ்சு வந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அளவீடு என்ன செய்யுது, அந்த ஸ்கேலுடைய வேல்யூ என்ன செய்யுது இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கெல்வின் ஸ்கேல். கெல்வினில் வந்து பார்த்திங்கன்னா 273.15 கெல்வின்லேருந்து ஆரம்பிக்குது. சரிங்களா? The starting freezing point of water Kelvin scale is starting from 273.15 Kelvin to the finishing point of boiling point of water range is 373.15 Kelvin. 15 Kelvin. The difference range வந்து அந்த கேப் ரேஞ்சு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவீடு வந்து எவ்வளோ இருக்குன்னா 100 கெல்வின் வரைக்கும் என்ன செய்யுது இருக்குது. 100 கெல்வின் வரைக்கும் என்ன செய்யுது இருக்குது. செல்சியஸில் பார்த்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குது. ஃபாரன்ஹீட்டில் பார்த்திங்கன்னா 180 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த அளவீடு என்ன செய்யுது இருக்குது. அது எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கிறத க்ளீனாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதிலிருந்து என்ன செய்யும், இந்த ரேஞ்சு வந்து என்ன செய்யும், ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஒரு இடத்துல அந்த தெர்மோமீட்டர் வந்து எவ்வளவு கூலிங் எவ்வளோ இருக்குது, ஹாட் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணக்கூடிய அந்த ரேஞ்ச், ஸ்டார்டிங் ஃப்ரீசிங் பாய்லிங் ஆஃப் வாட்டரும் அதுக்கப்புறம் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரும் கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரிலேஷன் பிட்வீன் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அண்ட் செல்சியஸ் ஸ்கேல் இஸ் அண்டர். ஸோ ஃபாரன்ஹீட் ஸ்கேலை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபாரன்ஹீட் ஸ்கேலாக இருக்கட்டும், செல்சியஸ் ஸ்கேலாக இருக்கட்டும், அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. F-32 டிவைடட் பை 9 ஈக்குவல் டு C டிவைடட் பை 5. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரன்ஹீட் கண்டுபிடிக்கிறதுக்கும் செல்சியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் உண்டான ஒரே ஃபார்முலா. சரிங்களா? அந்த ஒரு ஃபார்முலா வந்து ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபாரன்ஹீட் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் செல்சியஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த F-32 டிவைடட் பை 9 ஈக்குவல் டு C டிவைடட் பை 5. அப்புறம் பாருங்கள், கெல்வின், அதாவது கே கண்டுபிடிக்கிறதுக்கு, கெல்வினை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி பண்ணணும், என்ன ஃபார்முலானா 273.15 ப்ளஸ் 0 சி. ஸோ 273.15 செல்சியஸோடு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கெல்வின் என்ன செஞ்சிடும், கிடச்சிரும். ஸோ அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர், செல்சியஸ் ஸ்கேல், ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அண்ட் கெல்வின் ஸ்கேல். பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 100, ஃபாரன்ஹீட் ஸ்கேல் வந்து எவ்வளவு 212. அப்போ கெல்வின் ஸ்கேல் வந்து எவ்வளோ, அந்த 100ஓட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 373.15 என்ன செஞ்சிருது. அந்த எது கூட 273.15 கூட நம்ம 100 ஆட் பண்ணுறோம். 100 ஆட் பண்ணோம் அப்படின்னா 373.15 வரும். ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே. சரிங்களா?
ஸோ ஒவ்வொன்றுக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க. மீன் டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடி, ரூம் டெம்பரேச்சர்ஸ். ஸோ இதில் இந்த டேபிளில் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் அப்படின்னா லோ டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சருக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. லோ டெம்பரேச்சர் அப்படின்னா அதனுடைய அந்த சப்ஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய அந்த பொருள் இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ் வந்து செட்டில் டவுனாக இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு மூமெண்ட் இருக்காது, எந்த ஒரு வைப்ரேஷன் இருக்காது. ஹை டெம்பரேச்சர் ஆச்சு அப்படின்னா அந்த மாலிகுலுக்கு இடையே வந்து வைப்ரேஷன் இருக்கும், மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் எவ்வளோ ஹையாக இருக்க அந்த மாலிகுல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகி மூமெண்ட் ஆகிறத அழகாக காமிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இங்கே வந்து கீழே இருக்குது, இங்கே கொஞ்சம் மேலே வந்திருக்கு. ஸோ வைப்ரேட் ஆகி மூமெண்ட் ஆகிறதுனால மாலிகுல்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்கு, நகர்ந்துருக்கு அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. அதாவது தெர்மோமீட்டர் லிக்விட் எக்ஸ்பேண்ட்ஸ் வென் ஹீட் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகிறத, விரிவடைகிறத காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நம்பரிக்கல் ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? நம்பரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க, சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எக்ஸாம்பிள் சால்வ்டு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹவு மச் வில் டெம்பரேச்சர் ஆஃப் 68 டிகிரி ஃபாரன்ஹீட் பி இன் த செல்சியஸ் அண்ட் கெல்வின். அதாவது 68 டிகிரி ஃபாரன்ஹீட்டை வந்து செல்சியஸ்லையும் கெல்வின்னு அதனுடைய மதிப்பு என்ன? 68 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து செல்சியஸுடைய மதிப்பு 68 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து செல்சியஸில் என்ன மதிப்பு வரும், என்ன ஸ்கேலில் இருக்கும், அதே இது கெல்வினில் என்ன ஸ்கேல் ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீ எழுதிக்கணும் டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட். ஃபாரன்ஹீட் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும், கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 68 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்புறம் பாருங்கள், டெம்பரேச்சர் இஸ் செல்சியஸ் நமக்கு தெரியாது. ஸோ சி ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். டெம்பரேச்சர் இன் கெல்வின் நமக்கு தெரியாது, ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கே ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். ஸோ இப்போது அந்த ஃபார்முலா நீங்கள் இதில் வந்து இன்சர்ட் பண்ணணும். எஃப் மைனஸ் 32 டிவைடட் பை 9 ஈக்குவல் டு சி டிவைடட் பை 5. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூ எஃபோட வேல்யூவை அந்த எஃப்ங்கிற இடத்துல நீங்கள் போட்டுருங்க. 68 மைனஸ் 32 டிவைடட் பை 9 ஈக்குவல் டு சி டிவைடட் பை 5. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சி வந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து செல்சியஸ் தான் தேவை. ஸோ செல்சியஸ் நம்ம வெளியே எடுத்து சியை வெளியே எடுத்துருக்கோம் அப்படின்னா சி டிவைடட் பை 5 வந்து 5 இன்ட்டு 60 அதாவது 36 மாறும். 36 மீன்ஸ் 68 மைனஸ் 32. அப்போ கழிச்சோம் அப்படின்னா 36 வருது. ஸோ டிவைடட் பை 9 ஸோ இது ஃபைனலாக 20 டிகிரி செல்சியஸ் வேல்யூ என்ன செய்யுது நமக்கு கிடைக்குது. சரிங்களா? 20 டிகிரி செல்சியஸ் வேல்யூ நமக்கு என்ன செய்யுது கிடைக்கிது. ஸோ இந்த செல்சியஸ் வேல்யூ கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ செல்சியஸ் வேல்யூ கிடச்சிட்டு நம்ம எப்பவுமே கெல்வினை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், கெல்வின் ப்ளஸ் செல்சியஸ் வேல்யூ ஆட் பண்ணால் கெல்வினோட வேல்யூ என்ன செஞ்சிடும், கிடச்சிரும். அப்போ செல்சியஸ் வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ அடுத்து நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கெல்வின் வேல்யூ. ஸோ அப்போ கெல்வின் வேல்யூ என்னது, கே ஈக்குவல் டு சி ப்ளஸ் 273.15. அப்போ கெல்வினுடைய எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜுடைய வேல்யூ என்னென்னா 273.15 தான் கெல்வினுடைய வேல்யூ. ஸோ இது கூட நம்ம செல்சியஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா கெல்வின் வேல்யூ நமக்கு என்ன செஞ்சிடும், கண்டுபிடிச்சோம். கரெக்டு கெல்வின் வேல்யூஸ் என்ன செஞ்சிடும் நமக்கு கிடச்சிரும். அப்போ அந்த சியுடைய வேல்யூவை நம்ம அதில் இன்சர்ட் பண்ணுறோம். 20 ப்ளஸ் 273.15.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும் 293.15. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா கெல்வின் உடைய வேல்யூ. அப்போ வந்து ஃபேரன்ஹீட்டில் 68 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் இருந்தது அப்படின்னா ஸோ அதே வேல்யூ வந்து செல்சியஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், கெல்வினில் பார்த்தீங்கன்னா 293.15 கெல்வினாகவும் என்ன செய்யும் இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு at what temperature will its value be same in Celsius and in Fahrenheit. If the temperature, அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா temperature will be value same in அதாவது டெம்பரேச்சர் வந்து சேமாக இருக்கான் செல்சியஸும் ஃபேரன்ஹீட்டும். அப்போ நம்ம என்ன செஞ்சிடறோம், F ஈக்குவல் டு சி அப்படி தானம்மா, ஃபேரன்ஹீட்டும் செல்சியஸும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஃப் ஈக்குவல் டு சிங்கிற ஃபார்முலாவை முதல்ல நம்ம என்ன செஞ்சிடறோம், எழுதிடுறோம். எஃப் ஈக்குவல் டு சி, எஃப்பும் சியும் சமம். சரிங்களா. அப்போ வந்து நம்ம அந்த ஃபேரன்ஹீட்டோட ஃபார்முலா, செல்சியஸும் ஃபேரன்ஹீட்டுக்கும் உள்ள ஃபார்முலாவை நம்ம இதில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். எஃப் மைனஸ் 32 டிவைட் பை 9 ஈக்குவல் டு சி டிவைட் பை 5. அல்லது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர் சி மைனஸ், ஏன்னா எஃப் வந்து சியும் சேம்னு சொன்னதுனால எஃப் இருக்கிற இடத்துல சி கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். சி மைனஸ் 32 டிவைட் பை 9 சி டிவைட் பை 5. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி மைனஸ் 32 இன்ட்டு 5, அந்த 5 வந்து உள்ளே வந்துருச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ அதே மாதிரி 9 அங்கே ஆப்போசிட் சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். சி மல்டிப்ளிகேஷன் 9. அப்போ இப்போ வந்து சி இன்ட்டு 5சி 32 இன்ட்டு 5 160 மைனஸ், சரிங்களா, மைனஸ் 160. அப்போ சி இன்ட்டு 9 9சி. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5c வந்து அங்கே என்ன செஞ்சிருது, 5c வந்து அங்கே ஆப்போசிட் போகும்போது 9c மைனஸ் 5cயாக மாறும். அப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 4c ஈக்குவல் டு மைனஸ் 160. இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து சியுடைய வேல்யூ என்ன செஞ்சிருச்சு, கிடச்சோம். இப்போ சியுடைய வேல்யூ என்னது, மைனஸ் 160 டிவைட் பை 4. அப்போ வந்து நம்ம கட் கொடுத்தோம் அப்படின்னா 40 என்னது, செல்சியஸோடைய வேல்யூ உள்ளது மைனஸ் 40, செல்சியஸுடைய வேல்யூ மைனஸ் 40. அப்போ செல்சியஸும் ஃபேரன்ஹீட்டும் சேம்னு சொல்லி முன்னாடியே கொடுத்துட்டாங்க. செல்சியஸோடைய டெம்பரேச்சரும் ஃபேரன்ஹீட்டோட டெம்பரேச்சரும் சேம். அப்போ வந்து என்னது, சி ஈக்குவல் டு எஃப் ஈக்குவல் டு மைனஸ் 40. சிக்கும் வேல்யூ 40 தான், எஃப்க்கும் மைனஸ் 40 தான். சரிங்களா. the temperature in Celsius and in Fahrenheit will be same at மைனஸ் 40 டிகிரியில் செல்சியஸும் ஃபேரன்ஹீட்டும் சேமாக என்ன செய்யும் இருக்கும். சரிங்களா. ஸோ கன்வெர்ட் த கிவன் டெம்பரேச்சர், கொடுத்துருக்கிற டெம்பரேச்சரை நம்ம ஃபேரன்ஹீட்டுக்கா செல்சியஸ்க்கா, இல்லை செல்சியஸை கெல்வினுக்கோ, இல்லை கெல்வின் அண்ட் டிகிரி செல்சியஸ்க்கோ, இல்லை செல்சியஸை ஃபேரன்ஹீட்டுக்கோ என்ன செஞ்சுருக்க மாற்ற சொல்லியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு சென்ட் பண்ணணும். சரிங்களா. இதை கரெக்ட் வேல்யூவாக அதே மாதிரி மேலே ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாவை இன்சர்ட் பண்ணி நீங்கள் இதை அதை வந்து என்ன செஞ்சுருக்கணும், முடித்து எனக்கு அனுப்பிடுங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த யூனிட் வந்து என்ன செய்யுது, இதோட ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் உங்களுக்கு இந்த யூனிட்டில் உள்ள 1 வேர்ட்ஸ் அண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன செஞ்சிடறேன், நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் வீட்டில் நீங்கள் இந்த உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் என்னென்னா, கன்வெர்ட் த கிவன் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, 1 to 8 வரைக்கும் இருக்குது. அந்த 8 வரைக்கும் உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணி அதை டெரைவ் பண்ணி நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து என்னுடைய நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.